ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதாவது மாட்டிக்கினாரு ஒருத்தரு. யார சொல்றேன்னு பார்க்குறீங்களா? நம்ம வேற யாரும் இல்லங்க. நம்ம கங்குவா டீமு, சூர்யா எல்லாரும் தான். படத்த ரொம்ப நாளா ரிலீஸ் பண்ணாம டிலே பண்ணி கடைசியில பூஜா ஹாலிடேஸ் அதாவது ஆயுத பூஜை அக்டோபர் 10ஆம் தேதி அந்த சைடு ரிலீஸ் பண்ணலாம்னு நெனைச்சாய்ங்க. ஆனா இப்ப மாட்டிக்கினாரு. என்னாச்சு தெரியுமா? அவங்கள வேட்டையாட வேட்டையன் வந்துட்டாருங்க. அதாங்க லக்க 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 என்ன புரியலையா? அதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டாரு. உங்களுக்கே தெரியும் வேட்டையன் படம் ஷூட்டிங்லாம் பிரமாதமா முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் செம்மையா போயிட்டுருக்கு. அந்த படத்துக்கு டப்பிங் கூட ஃபகத் ஃபாசில்லாம் முடிச்சுட்டாரு. படம் செம்மையா வந்திருக்கு. அவர் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. ஸோ ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்த ஒழுங்கா வந்து ஆயுத பூஜை அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணுங்க. தீபாவளிலாம் வேண்டாம். ஏன்னா தீபாவளி ஏற்கனவே அவருக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்ல. அவருக்கு என்ன சொல்றது? அவர் லாஸ்ட் படம் வந்து சரியா ஓடல. உங்களுக்கே தெரியும். அண்ணாத்தை. அதனால வந்து அது வேணான்னு சொல்லிட்டாரு. நமக்கு எதுக்கு அதெல்லாம் திருப்பியும் சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப அந்த ராசிலாம் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வேட்டையன் கண்டிப்பா ஆயுத பூஜை தான் ரிலீஸ் ஆக போகுது. இது மிக மிக வருத்தமா அமைஞ்சிருச்சு. யாருக்கு தெரியுமா? நம்ம ஞானவேல் ராஜாக்கு. அதனால தான் முன்னாடி ரஜினியெல்லாம் ஐஸ்லாம் வச்சாரு. கேட்டு கூட பார்த்தாருங்க. பட் ஆனா தலைவர் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு. அவர் படத்தோட வெற்றி தானே அவர் பார்க்க முடியும். ஸோ வேட்டையன் கண்டிப்பா ரிலீஸ் ஆக போகுது ஆயுத பூஜையில. படமும் பிரமாதமா வந்திருக்கு. அந்த படத்தில் அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு. லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க கல்கிரெல்லாம் மனுஷன் செம்ம ஆக்டிங் நடிச்சிருப்பாரு. ஸோ படம் வந்து கண்டிப்பாக ஷோர் ஷாட் பிளாக் பாஸ்டருங்க. படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. உனக்கு அந்த டேரக்டரும் சரியான டேரக்டரு. ஜெய் பீம் பார்த்தீங்க அவ்வளோ பெரிய பெரிய பிளாக் பாஸ்டரு. ஸோ இது வந்து பயங்கரமான காம்போவாக இருக்குது. முக்கியமாக ஃபகத் ஃபாசில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வர சீன்ஸ்லாம் சும்மா தேட்டரில் பட்டையை கலப்போம். இது வந்து அவர் கெரியரில் ஒன்று இம்பார்ட்டன்ட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ப்ளஸ் அமிதாப் பச்சன்லாம் சும்மாலாம் வந்து ஒரு படத்தை ஒத்துக்க மாட்டார். ப்ளஸ் அனிருத் மியூசிக்கு தாறுமாறு காம்போ. பட் அதுவே இந்த பக்கம் பார்த்தா டிஎஸ்பி அந்த ஃபயர் சாங்கு அது என்னன்னே தெரில. அப்படியே டன் 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 ஐயோ என்னன்னே தெரிலிங்க அந்த படத்தை. ஆனால் அவர் கேட்டிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில் ஞானவேல் ராஜா சொல்லியிருப்பார். அவருக்கு வருத்தமாக இருந்திருக்கும். அவர் சொல்லியிருப்பார், ஏங்க ஏதோ ஒரு படம் கூட வந்து என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் என்னங்க செய்ய முடியும். பட் ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, கங்குவா 2 ரிலீஸ் ஆகும்போது யாரும் வரமாட்டாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, இந்த படத்தை தெரியாமல் மோதிட்டாங்க. கங்குவா 2 அப்போ அது தெரிஞ்சு கங்குவா 2 அப்பா இந்த படம் கூட மோதினா நம்ம ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி நினச்சி எவனுமே வரமாட்டான். அந்தளவுக்கு தில்லா பேசுகிற ஞானவேல் ராஜா. ஓகே ஒரு ப்ரொடியூசராக கான்ஃபிடென்ட் ஓகே. ஆனால் எப்படியா இந்த மாதிரி, ஆனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? ஆக மொத்தம் என்ன சொல்ல வர்றாரு, கங்குவா வந்து ரஜினி படத்தை தோக்கடிச்சுன்னு சொல்கிறாரா, இல்லை கங்குவா பெரிய பேன் இண்டியன்ட்டு உண்மையில் நம்பிட்டு இருக்காரா? நான் கூட இதை சும்மா ஏமாற்றி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஸ்கேம் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கேம் தான். ஆனால் இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா இவன் உண்மையிலே கங்குவா மிகப்பெரிய படம் நம்புறான் போல இருக்கே. அடா கொடுமையே, எப்படியா நீ? ஐயோ அப்படி தான் இருக்குது. எங்க நீங்களே பாருங்கள், இந்த வருஷம் ராயன் தனுஷ் அவ்வளோ நாலேஜில் படம் எடுக்கிறான். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு ரிவ்யூ சொல்கிறாங்க சில பேர். கல்கி படத்தையே நல்லா இல்லைன்னு சொன்னவங்க நம்ம ஆளுங்க. ஓகேவா, இந்த வருஷம் எந்த படமே சரியாக ஓடலை. பொன்னியின் செல்வன் 2வே நல்லா இல்லை சொன்னவனுங்க. டேரக்டர் யார்? மணிரத்னம். புரியுதா? இந்த சிறுத்தை சிவாவுக்குள்ள அவ்வளோ அறிவு இருக்குன்னா அது ஃபஸ்ட்டே யாராச்சும் கண்டுபிடிச்சி படம் எடுத்துருப்பாருக்கே. நம்ம தலையை நடிச்சிருப்பாரு. யாருக்கு என்ன இருக்கோ அதாங்க வரும். டிஎஸ்பி கிட்டேருந்து நான் இளையராஜா பாட்டு ஏறவன் பாட்டை வரும், டிஎஸ்பி பாட்டு தான் வரும். சிறுத்தை அதான் சொன்னேன் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் நான் போன வீடியோவில். ஒரு சட்டிக்குள்ளே புளியோதரை இருந்துச்சுன்னா புளியோதரை தான் இருக்கும். நீ வந்து புளியோதரை ஆக்கி வச்சுட்டு பிரியாணினா எப்படி வரும்? ஏன்டா பிரியாணி சட்டிக்குள்ளே கையை விட்டா பிரியாணி வரும், ஆனால் புளியோதரை சட்டிக்குள்ளே கையை விட்டா புளியோதரை தான் வரும். அது புரியல. என்ன நீ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக, அதுவும் முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக சலார்லாம் ரிலீஸ் ஆச்சு ஓடலை. கல்கியும் இங்கே நல்லா இல்லைன்றாங்க. இவனுங்க டேஸ்ட்டு மாறி போச்சு. சரி விடுங்க, அது வேறு டாப்பிக்கு. பட் ஆனால் வேட்டையன் கண்டிப்பாக அந்த படம் கண்டென்ட்டும் பக்காவாக இருக்கும். ரஜினி உங்களுக்கு தெரியும் ஜெயிலர்லேயே மாசு காமிச்ச தலைவன். சும்மா மாசு கதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஸ்க்ரீன் பிளேல அசத்தி எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கங்குவா எனக்கு தெரிஞ்சு அவனுங்க சோலோ, ஏன்னா அவனுங்க போட்ட பட்ஜெட்டுக்கு சோலோ ரிலீஸ் ஆனால் தான் கலெக்ஷன் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி கடைசி நேரத்தில் கங்குவா ரிலீஸ் ஆகாமல் வெளியே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஐயோ பாவம். இல்லைன்னா வேறு வழியில் ரிலீஸ் பண்ணோம். பட் எப்படி இருந்தாலும் வேட்டையன் நடிக்க போகுதுங்க, அது நான் உறுதியாக சொல்கிறேங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், படத்தோட அப்டேட்ஸ் வரப்போகுது. பாட்டு அனிருத் சொல்லவே இல்லை. அவர் ரஜினி ஃபேன் வேறு. ரஜினி எப்படி போடுவார் உங்களுக்கு தெரியும். ஹக்கும் பாட்டெலாம் எப்படி ஹிட்டாச்சுன்னு பாருங்கள். ஸோ இது தாங்க
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. இதில் வன்மம்லாம் கிடையாது, இருக்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.